வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 20ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 217ஆம் ஆண்டில் முதலாம் கலிஸ்டஸ் 16வது திருத்தந்தையாக நியமிக்கப்பட்டார். ஆனாலும் உடனடியாகவே இப்போலிட்டஸ் எதிர் திருத்தந்தையாக அறிவிக்கப்பட்டார். 1192ஆம் ஆண்டில் 3ஆம் சிலுவை போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கையில் கையெழுத்து இட்டுவிட்டு இங்கிலாந்து திரும்பும் வழியில் முதலாம் ரிச்சர்ட் ஆஸ்திரியாவின் இளவரசன் 5ஆம் லியோபோல்டினால் கைது செய்யப்பட்டார். 1334ஆம் ஆண்டில் 12ஆம் பெனிக்டட் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1606ஆம் ஆண்டில் வெர்ஜீனியா கம்பெனியின் 3 கப்பல்கள் குடியேற்ற ஆங்கிலேயர்களை ஏற்றிக்கொண்டு வெர்ஜீனியாவின் ஜேம்ஸ் டவுனை நோக்கி கிளம்பியது. இதுவே அமெரிக்காவில் இடம்பெற்ற முதலாவது நிரந்தர ஆங்கில குடியேற்ற திட்டம் ஆகும். 1832ஆம் ஆண்டில் போக்லாந்து தீவுகளை கைப்பற்றும் பொருட்டு கேப்டன் ஒன்சுலோ தலைமையில் பிரித்தானிய படை கப்பல் எமோண்ட் துறைமுகத்தை வந்து அடைந்தது. 1860ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டு போரில் தெற்கு கரோலைனா ஐக்கிய அமெரிக்காவிலிருந்து வெளியேறிய முதலாவது மாநிலம் ஆனது. 1917ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியத்தின் முதலாவது இரகசிய காவல்துறை சேகா அமைக்கப்பட்டது. 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்க தன்னார்வப்படை பறக்கும் புலிகள் சீனாவில் குன்மிங் நகரில் முதலாவது சமரை நிகழ்த்தியது. 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் கல்கத்தா ஜப்பானியர்களின் வான் குண்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட இந்தோனேசிய குடியரசின் தற்காலிக தலைநகர் ஜகார்த்தாவை டச்சு படைகள் கைப்பற்றின. 1951ஆம் ஆண்டில் அணு ஆற்றலினால் ஆன மின்சாரம் முதல் தடவையாக அமெரிக்காவில் ஐடகோ மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு இதன் மூலமாக 4 மின் பல்புகள் எரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. 1952ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்க வான்படை விமானம் வாஷிங்டனில் மோதி வெடித்ததில் 87 பேர் உயிர் இழந்தனர். 1971ஆம் ஆண்டில் பாரிஸ் நகரில் எல்லைகளற்ற மருத்துவர்கள் டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் என்ற தன்னார்வ அமைப்பு தொடங்கப்பட்டது. 1973ஆம் ஆண்டில் ஸ்பானிய பிரதமர் லூயிஸ் கரேரோ பிளாங்கோ மத்ரிட் நகரில் வாகன குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார். 1985ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் உலக இளையோர் நாள் கொண்டாட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். 1987ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸில் பயணிகள் கப்பல் ஒன்று எண்ணெய் தாங்கி கப்பலுடன் மோதி மூழ்கியதில் 4000 பேர் உயிர் இழந்தனர். 1988ஆம் ஆண்டில் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான ஐநா சாசனம் வியன்னாவில் கையெழுத்து இடப்பட்டது. 1995ஆம் ஆண்டில் அமெரிக்க போயிங் விமானம் ஒன்று கொலம்பியாவில் மலை ஒன்றில் மோதியதில் 159 பேர் உயிர் இழந்தனர். 2007ஆம் ஆண்டில் 2ஆம் எலிசபெத் அதிக காலம் ஐக்கிய ராஜ்யத்தின் ஆட்சியாளராக இருந்த பெருமையை பெற்றார். மேலும் டிசம்பர் 20ஆம் நாளானது ரீயூனியன் நாட்டில் அடிமை ஒழிப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.